என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், John chapter 5, 1-9 வரை இன்று நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் 15 வரை இந்த சரித்திரம் செல்லுகிறது. ஆனாலும் இன்று 9 வரை நாம் வாசிக்கலாம். யோவான் 5, 1-9 வரை எல்லாருமே வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சும்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இயேசு செய்த அநேக அற்புதங்களில் ஒரு அற்புதமாக இந்த அதிகாரத்தை பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம். இவைகளுக்கு பின்பு என்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறவராயும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராயும் கடந்து சென்று கொண்டே இருக்கிற அவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். பண்டிகை நாட்களிலே எருசலேமிலே கூட்டம் அதிகம். ஏனென்றால் பண்டிகையை ஆசரிக்கும்படி ஜனங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் எருசலேமுக்கு வருவார்கள். ஆனால் பண்டிகை காலகட்டங்களில் எங்கே போக விரும்ப மாட்டார்கள் என்றால் வியாதியஸ்தர்கள் இருக்கிற இடத்திற்கு போக விரும்ப மாட்டார்கள்.
நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு பண்டிகை என்றாலே அது வியாதிக்குரியதே கிடையாது. மருத்துவமனையில் பண்டிகையை ஆசரிக்க ஒருவரும் விரும்புவது கிடையாது. ஏனென்றால் பண்டிகைக்கும் மருத்துவமனைகளுக்கும் சம்பந்தம் இல்லை, வியாதிக்கும் பண்டிகைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் பண்டிகையின் நேரத்தில் எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. இன்றும் இருக்கிறது. அதுதான் அர்த்தம். இருந்ததல்ல, இருக்கிறது. இந்த விஷயம் இவைகளை பற்றி அல்ல. முக்கிய குறிப்பு என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு பேச போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு இடத்திற்கு செல்லுகிறார் என்றால் எல்லாவற்றையும் காண்கிறவராக, அறிகிறவராகவே செல்லுகிறார். ஆமென். பண்டிகையில் யாருமே போக விரும்பாத இடத்திற்கு போனவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒருவரும் காண விரும்பாத கூட்டத்தை காண விரும்பினவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால் இந்த காலை வேளையிலே பண்டிகை என்றால் என்ன என்ற அர்த்தம், நன்றாய் இருந்து கொண்டாடுகிறவர்களை பார்க்கிலும் வாழ்க்கையில் இதுவரை நன்மை என்பதை அறியாதவர்கள் அறிந்து கொண்டாடுகிறார்களே, அதுதான் உண்மையான பண்டிகை. கரம் தட்டி அந்த பண்டிகைகளை வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். இல்லை என்றால் அது ஒரு வழக்கம்தான். வழக்கமான பண்டிகை, வருஷந்தோறும் வருகிற பண்டிகை, ஒன்றும் பிரமாதம் இல்லை. யார் கொண்டாடுவது பண்டிகை என்றால் வாழ்க்கையில் நன்மையையே கண்டு பல வருடங்கள் ஆனவர்கள், வாழ்க்கையில் விடுதலையை அனுபவித்து பல வருடங்கள் ஆனவர்கள், சுகமாய் இருந்ததை அனுபவித்து பல வருடம் ஆனவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தொடப்பட்டு விடுதலையை பெற்றுக் கொண்டதினால் அனுபவிக்கிறார்களே, அதுதான் உண்மையான பண்டிகை. இவர்களுக்கு ஓய்வு நாள் என்பதும் முக்கியம் இல்லை, ஓய்வற்ற நாள் என்பதும் அர்த்தம் இல்லை. ஏனென்றால் எப்பொழுதுமே படுத்திருந்தவர்களுக்கு எல்லா நாளும் ஓய்வு நாள் தான். உங்களுக்கு இது வெளிப்பாடு. படுத்திருந்த ஒரு மனுஷனுக்கு ஓய்வு நாள் எது என்று தெரியும், ஓயாத நாள் எது என்று தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓய்ந்த நாள் தான். நம்பிக்கை ஓய்ந்த நாட்கள் பல வருடங்கள் ஆகிவிட்ட நாட்கள், எதிர்காலம் இல்லாமல் ஓய்ந்து விட்ட நாட்கள். இன்று கவனிங்கள், நாம் ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுதே ஞாயிற்றுக்கிழமை இன்று அனுஷ்டிக்கிறோம். ஏனென்றால் இது ஹாலிடே. ஹாலிடே இது இரண்டும் கலந்தாலே பல பேருக்கு பயங்கரமான கலப்பு. ஹாலிடே ஹாலிடே இரண்டும் இணைய வைத்ததே இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏனென்றால் ஓய்வு நாளில் யாரும் ஓய்ந்திருக்க மாட்டார்கள், ஓயாமல் இருப்பார்கள். எத்தனை பேருக்கு இதெல்லாம் அர்த்தம் விளங்கிக் கொண்டே இருக்கிறது? இன்று கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதும் பொழுது எனக்கு பரவசம் இங்கேதான் வருகிறது. ஏனென்றால் அவர் பேசும் பொழுது என்ன அர்த்தம் தான் இருந்திருக்க கூடும், ஏன் தான் இப்படி எல்லாம் செய்கிறார் என்றெல்லாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் கேள்விகளை கேட்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஏனென்றால் கற்றுக்கொள்ள விரும்புகிற எவரையும் அவர் விரும்பி விரும்பி போதிக்கிறார். நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த கவனிங்கள், ஆண்டவர் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னும் குளம், அங்கே சென்றார். 5 மண்டபங்கள் இருக்கிற ஒரு குளம். இந்த மண்டபத்திற்குரிய விசேஷமே வித்தியாசம். ஏனென்றால் எல்லாரும் எதிர்பார்க்கிற மண்டபம் அல்ல அது. 5 மண்டபங்கள் இருந்தாலும் 5 மண்டபங்களும் போதாது. ஏனென்றால் வியாதிக்கு பஞ்சமே இல்லை, வியாதியஸ்தர்களுக்கும் பஞ்சம் இல்லை. பார்த்த பெரியவர் அவ்வப்பொழுது சிலரை வெளியேற்றிக் கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் இடம் கிடைக்கும். இல்லை என்றால் 5 மண்டபங்களிலே இடம் கிடைத்திருக்காது. அவ்வப்பொழுது வந்து தேவதூதன் கலக்கினபடியினாலே முந்தி இறங்குகளாவது சொஸ்தமாகட்டும் என்ற ஒரு வழக்கம் இருந்தது. இது தேவனால் வந்த பழக்கம், இது அவரை உண்டாக்கினது. இதை யாரும் சொல்லி பெற்றுக்கொள்ளவில்லை, கேட்டு வாங்கக்கூடிய தகுதி எல்லாம் இல்லை. ஆண்டவரை பார்த்து செய்த இரக்கம். அவ்வப்பொழுது வந்து கலக்கும் பொழுதாவது, முந்தி இறங்கக்கூடியவர்கள் இறங்கி சொஸ்தத்தை பெற்றுக்கொண்டாலாவது முதலில் வெளியே போகக்கூடிய இரக்கம் கிடைத்தது. ஆதலால் பிந்தி தங்கினவர்கள் தங்கி இருந்தார்கள். ஒரு கால் இவர்களை காட்டிலும் பிந்தி வந்தவர்கள் முந்தியும் ஓடிவிட்டார்கள். சிலருக்கே புரியும் பண்டிகை என்றால் என்ன என்று இப்பொழுது.
அதாவது காத்து 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 இருக்கிற இருதயம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்று சொன்னால் சுலபமாய் தெரிகிறது. ஆனால் காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் என்ன என்பதை இதை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தெரியும். இது கர்த்தருக்கு காத்திருந்த அனுபவம் அல்ல, கலக்குவதற்கு காத்திருந்த அனுபவம். அதை புரிந்து கொண்டு, கலக்குவது எப்பொழுது, தண்ணீர் எப்பொழுது கலங்குமோ என்று காத்து கொண்டிருப்பார்கள். படித்தீர்கள் அதை? எங்கே படித்தோம்? காத்து கொண்டிருப்பார்கள். 3 கடைசி வார்த்தை, தண்ணீர் எப்பொழுது கலங்கும். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்களாம். காரணம், அந்த காத்து கொண்டிருத்தலில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? தண்ணீர் கலங்கும் பொழுது சொஸ்தம் வரும், சொஸ்தம் உண்டாகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் சொஸ்தம். இந்த இடத்துல தான் ரேஸ்ல வேகமா ஓடுகிறவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். ஒத்த கால் இருந்தாலும் வேகமா ஓட தெரியணும். அதுல 2 காலை இழுக்க முடியாதவர்கள் பிந்தி விடுவார்கள். நன்றாய் கவனிங்கள், சடங்குகள் அப்படித்தான், ட்ரெடிஷன்ஸ் அப்படித்தான். யார் சிறப்பாய் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பக்தி முக்தி இருக்கும். சிறப்பாய் செய்ய முடியாதவர்கள் பக்தியில் குறைந்தவர்கள், செய்யவே தெரியாதவர்கள் பக்தி அற்றவர்கள். உண்மைதானே? நீ எவ்வளவு வேகமாய் செய்கிறாயோ அவ்வளவு வேகமாய் நீ முன்னேறுவாய். அந்த அர்த்தம். எவ்வளவு வேகமாய் உன்னால் சாதிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாய் நீ சிறப்பாய். சாதிக்க முடியாதவர்கள் மறைப்பார்கள். இன்று அர்த்தம் என்ன என்பதை யோசியுங்கள். ஒரு சடங்கை சந்திப்பதற்கும் சத்தியமானவரை சந்திப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? சடங்கை சந்தித்தார்கள் அந்த குளத்திலே. ஒவ்வொரு முறையும் சில சமயங்களிலே சடங்காச்சாரங்கள் அப்படித்தான். சில சமயங்களிலே அப்படி ஒரு கலக்குதல் வரும் பொழுது முந்தி இறங்குகிற ஒரு கலாச்சாரம். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஏன் இதையெல்லாம் அனுமதிக்க வேண்டும்? ஒரு கால் இப்படியெல்லாம் முயற்சிக்க முடிந்தவர்கள் முன்னேறி செல்லுகிற அதே இடத்தில் முயற்சி எடுக்க முடியாமலேயே பார்த்தவர்கள் தோற்றார்கள். சடங்காச்சாரம். செய்ய முடிந்தால் ஜெயிக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது செய்ய முடிகிறவர்கள் மத்தியிலே செய்ய முடியாதவர்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? நன்றாய் ஜெபித்தால் நிற்பாய், இல்லை என்றால் தோற்பாய். உபவாசிக்க முடிந்தால் உன் ஜெபம் கேட்கப்படும், இல்லை என்றால் கேட்கப்பட மாட்டாது என்ற சடங்காச்சாரங்கள். இதுவும் சடங்காச்சாரம். நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் தொடுவதினால் வருகிற அந்த கிருபையின் கொண்டாடுதல் என்று சொல்லுகிறேன், அதனால் வருவதுதான் ஜெபம். கிருபையின் கொண்டாடுதலின் இன்னொரு வெளிப்பாடுதான் உபவாசம். நான் உபவாசிப்பதினால், நான் ஜெபிக்க தெரிந்து ஜெபிப்பதினால் கர்த்தர் பதில் கொடுப்பது இல்லை. மாறாக அவர் கிருபையை புரிந்து கொண்டவர்கள் சத்தியத்தை கொண்டாடுகிறார்கள், அதனால் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜெபத்திற்கு ஒரு அளவே இல்லை, ஜெபத்திற்கு ஒரு முடிவும் இல்லை. இதில் ஒரு முடிவு உண்டு. ஏனென்றால் முந்தி இறங்கினால் தான் முடிவு. எதற்கு முடிவு? வியாதிக்கு முடிவு, உன் பலவீனத்திற்கு முடிவு, உன் நம்பிக்கை அற்ற சூழ்நிலைக்கு முடிவு, உன் தோல்விகளுக்கு ஒரு முடிவு அங்கேதான். நீ செய்தால் பிழைப்பாய், நீ செய்தால் பிழைப்பாய். பழைய பிரமாணத்தின் சத்தம், நீ செய்தால் பிழைப்பாய், செய்யாவிட்டால் மறிப்பாய். உண்மை. இன்னும் சில காலம் போயிருந்தால் இந்த மனுஷன் வியாதியிலேயே அந்த மண்டபத்திலேயே மறித்திருக்க வேண்டியதுதான் அவன் முடிவு. சடங்கை சந்திப்பதற்கும் சத்தியத்தை அனுப்புகிறவரை சந்திப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம். ஆச்சரியமான காரியங்கள் எனக்கு இங்க பாருங்கள். அவைகளிலே 3வது வசனம், குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். கவனிக்கிற தேவஜனமே, இங்கே வியாதியஸ்கள் பக்கத்திலே உறவினர்கள் இருந்தார்களா இல்லையா என்று வேதம் சொல்லவே இல்லை. ஏனென்றால் இருக்க முடியாது. தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று யாருக்கும் தெரியாது. காத்து கொண்டிருக்கிறவர்களின் அனுபவம் அதுதான். கூட
நேசித்து பெற்றெடுத்த வளர்த்த நட்பு வைத்த ஆதரித்த ஜனங்கள் கூட இருக்க முடியாது. காத்திருக்குதலின் அனுபவங்கள் அதுதான். இங்கே ஒரு சடங்கை பார்த்து 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 காத்திருந்த சிலரில் சிலர் ஜெயித்தார்கள். சிலர் சொஸ்தத்தை வாங்கி சென்றே விட்டார்கள். என்னை கவனிங்கள், அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருக்கிற இடத்திலே ஒரு முக்கிய குறிப்பு, எல்லாரும் ஒரு பிரச்சனையில இருந்தால், எல்லாருக்குமே வியாதி இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இப்போது புரிய வேண்டும். எனக்கு இது இல்லை, அது உனக்கு இல்லை, நம்ம 2 பேரும் ஒரே கூட்டத்தில் தான். இப்ப பாருங்க, இது சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, கிளப்லயும் சரி, பப்லயும் சரி, ஒரே கல்ச்சர் தான், அதே ட்ரெடிஷன் தான். ஒரு விஷயம் நமக்கு இல்லை என்றால் அது இல்லாத இன்னொரு இடத்தில் தான் நட்பு வைத்திருப்போம். நமக்கு எது குறைவா இருக்கிறதோ, பலவீனமா இருக்கிறதோ, அது மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவர்களோடு நட்பு வைத்திருப்போம். ஏனென்றால் நிறைவில் இருக்கிறவர்களோடு ஒட்ட முடியாது. உண்மையா இல்லையா என்றாவது கரங்களை அசைத்து மட்டும் காட்டிவிடுங்க. அதனால்தான் குடிக்கிறவங்களோட தோஸ்தா இருப்பாங்க. அவங்க நட்பை போல உலகத்துல சிறந்த நட்பு எவரிடத்திலும் இல்லை. தவிர நினையாதவர்கள் கொஞ்ச காலம் கல்யாணம் ஆகாதவங்க ஒன்னா இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டிஸ்கனெக்ட். இதுவரைக்கும் ஒன்னா தானே போய் கொண்டு இருந்தோம், திடீர்னு உனக்கு ஒரு கல்யாணமா? என்கேஜ்மெண்ட் வர வரைக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜில் டிஸ்கனெக்ட் ஆயிடும். பார்க்கிற காரியங்கள், நாம் அனுபவிக்கிற விஷயங்கள், நட்பு என்பதெல்லாம் அப்படித்தான். எந்த காரியம் யாருக்கு குறைவாய் இருக்கிறதோ அந்த குறைவை உடையவர்களோடு நாம் சௌகரியமாய் இருக்க பழகி கொள்ளுகிறோம். ஏனென்றால் சவாலை சந்திப்பது நமக்கு இஷ்டமில்லை. எந்த சவாலையும் நாம் சந்திக்க விரும்புவதில்லை. அப்படின்றால் என்ன அர்த்தம்? நன்றாய் இருக்கிறவளோடு ஒரு சூம்பின உறுப்பை உடையவன் சேர்ந்து நடக்க முடியாது. நடப்பான் என்றால் அவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக் கொள்வான். அது முடியாது. நட்புகளை தெரிந்தெடுப்பதும் அப்படித்தான் நடக்கிறது. உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நம்புகிறேன். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தாதான் இருப்போம். சௌகரியம் போகும் என்றால் விட்டு விடுவோம். காரணம், நமக்கு அது பிரச்சனை. என்னை சவாலிட வைக்கிற காரியங்களை நான் சேர்ந்திருக்க முடியாது. அதனால்தான் இத்தனை பேரும் காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் ரொம்ப அருமையானது. என்னென்றால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, எல்லாருமே வியாதியஸ்தர்கள். இது எப்படி இருக்கு? இப்போ நாம் சபையிலும் சரி, வெளியிலும் சரி, நம்முடைய நட்பிலும் நம்முடைய உறவுகளிலும் இருக்கிற சில முக்கிய விஷயங்கள் இதுதான். நாம் வெளியில் ஒத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் அதைத்தான் செய்வோம். பாவத்தில் இருக்கிறவர்கள் பாவத்தை செய்கிறவர்களோடு சௌகரியமாய் இருப்பார்கள். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களோடு இணைய முடியாது, அல்ல இணைய துணிய மாட்டார்கள். இயேசுவோடு யார் இணைந்தார்கள் என்பதை காண்பீர்கள் என்றால் இயேசுவால் தொடப்பட விரும்பினவர்கள் இணைந்தார்கள். அப்படி என்றால் இயேசு தொட்டால் மாற்றம் வரும். பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை பரிசுத்தம் அடையும், மறுரூபமாக்கப்படும். இதை விரும்பிதான் இணைந்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தும் மாற்றப்பட முடியும் என்று நம்பினவர்கள் இயேசுவோடு இணைந்தார்கள். ஏனென்றால் மாற்றத்திற்கு உரியவர் அவர்தான், சவாலை கொடுக்கிறவர் அவர்தான். இந்த கவனிகள், இத்தனை பேரும் ஒன்றாய் இருந்து சௌகரியமாய் இருந்தார்கள். எதுவரை சௌகரியம் என்றால் தண்ணீர் கலக்கப்படும் வரைதான். கலங்கினது என்றால் கூட இருந்த ஒரு நண்பர் ஓடி விடுவார். இப்போது கவனிகள், அந்த நண்பர் சிறந்த நண்பர், கூட இருப்பவரை விட்டு ஓடின நண்பர். இதுதான் நட்பு. பாராட்ட வேண்டிய விஷயங்கள். என்னென்ன சடங்கு அதைத்தான் செய்யும். எத்தனை முறை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களில் ஜெயித்தவர்கள் யார் என்றால் செய்ய முடிந்தவர்கள். ஒரு காலமாகிலும் ஒரு விசையாகிலும் முயற்சித்தால் ஒன்றை சாதிக்க கூடியவர்கள் தான் இறங்கினார்கள். சரி, இந்த முறை இல்லாவிட்டாலும் இன்னொரு முறை, ஏன்னா அதை விட வேகமாக ஓடுறவர் முன்னாடி இருந்தார். 5 மண்டபங்களிலும் இருந்த ஒரே குளத்தில் குதிச்சாங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு போட்டி இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம முன்னாடி வாங்கன்னா வர்றவங்க சில பேர் தான்,
போட்டி இல்லை சபையில். ஏன்னா எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார், அசைவாடுகிறார், தொடுகிறார். இது இப்போ இருக்கிற புதிய கிருபை. ஏமே தேவனால் வந்த தொடுதலின் கிருபை. ஆனால் அன்று இயேசுவை சந்தித்தவர்கள் எப்படி சந்தித்தார்கள்? இயேசுவால் சந்திக்கப்பட்டதினால் சந்தித்தார்கள். அவர்களால் முடியாது. இன்று நாம் இயேசுவை சந்தித்திருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மை சந்தித்து விட்டார். அதனால் சபையில் அவருடைய அசைவை எந்த இடத்திலும் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். இது சடங்கு அல்ல, இது கிருபை. கவனிங்கள், ஒரே சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிற நட்பு, சௌகரியமான உறவு, அசைக்கப்படுகிற கட்டம் கலக்கும் பொழுது அவ்வப்பொழுது சிலர் முந்தி இறங்கி விடுவார்கள். எனக்கு ஆச்சரியம், கூடவே இருந்தவர்கள் உதவ முடியவில்லை. இன்னொரு முக்கிய விஷயம், இவருக்கு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம், என் கூடவே இருந்த ஆளு போயிட்டாரே, எனக்கும் நடக்கல உனக்கும் நடக்கலன்னா ஓஹோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எத்தனை பேருக்கு அந்த ஸ்தோத்திரம் பிடிக்கும்? எனக்கும் நடக்கல. நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஐக்கியத்தில் இருக்கோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் ஒருவருக்கு நடந்து விட்டது என்றார், எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது என்றார், நான் எதிர்பார்க்கிறது அவருக்கு நடந்து விட்டது என்றார், ஸ்தோத்திரம் வருவது கடினம். இன்னைக்கு இந்த காத்திருக்குதலில் இருந்த இந்த மனுஷன் எவ்வளவு வருஷம் காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. 38 வருட வியாதியஸ்தன் என்று அறிந்து. இயேசு அறிந்தார் என்றால் என்ன அர்த்தம்? கவனிங்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இயேசுவோட வயதுக்கு கூட ஒப்பிட முடியாத வியாதி அது. ஒருவேளை அவருக்கு 33க்குள்ளதான் இருந்திருக்கும் வயது. ஆனா வியாதிக்கு வயது 38. என்னை விட பெரிய வியாதிப்பா. வியாதிக்கே வயது இருக்கு, இயேசுக்கு அந்த வயது கூட இல்லை. இயேசுக்கு எப்படி தெரியும் 38 வயசு வியாதிக்காரன் வயது என்றால் அத்தனை வருஷம் வியாதிக்காரன் என்று எப்படி தெரியும்? அவர் பிறக்கவே இல்லை. எப்பொழுது நீங்க சொல்லலாம், என் பிரச்சனை ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு இல்லவே இல்லை. உங்களை உருவாக்குவதற்கு முன்பே கண்ட கண்கள், என்றும் இருக்கிற பிரச்சனையை சரியாய் புரிந்து கொள்ளுகிற கண்கள். ஏமே நம்ம நினைக்கலாம், எனக்கு வியாதி வந்தப்போ நீ பிறக்கவே இல்லையா, என் வியாதிக்கு பெயர் கூட உனக்கு தெரியாது, நான் சொன்னாதான் வியாதிக்கு பெயர் தெரியும். இதெல்லாம் சடங்கு. பெயர் கேட்டு பலன் கேட்டு முந்தி வர முடியுமா, பிந்திதான் இருப்பாயோ என்றெல்லாம் பலனை பார்ப்பதெல்லாம் சடங்குகள். ஆனால் ஆண்டவர் பலனை தாண்டி, ஒரு மனுஷனுடைய முயற்சியை தாண்டி, தகுதியை தாண்டி ஓடி வந்து தொடுகிறார் என்றால் கிருபையின் தொடுதல் அப்படித்தான் செய்யும். ஆமென். காலங்களை தாண்டுகிறது இரக்கம். அவர் எல்லாவற்றையும் இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் இருந்தவர். ஹல்லேலூயா. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வரப்போகிறவர். அப்படி என்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். எனக்கு அதுதான் ஆச்சரியம், அவருடைய வயதே இந்த வியாதியின் அளவுக்கு இல்லை. இப்ப கவனிங்கள், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. ஆமென். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. என்னை கவனிங்கள், 38 வருட வியாதி என்றால் இங்க இருக்கிற யாரும் சொல்ல முடியுமோ என்று எனக்கு தெரியவில்லை. அது எந்தவித மனநிலைமையில் கொண்டு போயிருந்த வியாதி. ஏனென்றால் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள் அல்ல. அப்படியே இருந்தாலும் எல்லாருமே வியாதியிலே இருக்கிறார்கள் என்றால் பரவாயில்லை. எத்தனை பேருக்கு அது பரவாயில்லை? நான் பார்த்த ஒரு பிரமிப்பான ஒரு வார்த்தை, வலியோடு வருவார்கள், வியாதியோடு வருவார்கள், ஜெபம் செய்த பிறகு சொஸ்தம் ஆகிறார்கள். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா பரவாயில்லை. எனக்கு பல நாள் இந்த பரவாயில்லைக்கு வார்த்தைக்கு அர்த்தம் புரியவில்லை. பரவாயில்லை என்றால் என்ன அர்த்தம்? போய்விட்டதா, இருக்கிறதா? பரவாயில்லை. நன்றாய் இருக்கிறேன் என்பதும் பரவாயில்லை என்பதும் எப்படி ஒன்றாகும்? நம் மக்களுக்கு என்ன பயம் என்றால், நன்றா இருக்குன்னு சொல்லிவிட்டா கண்ணு பட்டு விடுமே. நீங்கள் அப்படி பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்களே யார் மேலோ கண் வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது அந்த சத்தியத்திற்கு ஒப்பானது. பயமற்றவர்கள் யார் தெரியுமா? தங்கள் கண்களை அப்படி பயன்படுத்தாதவர்கள். என்று எங்கு நாம் கண்டுபிடித்தோம் மற்றவர்கள் கண் நம்மேல் படும் என்று? நாமும் அப்படி செய்தவர்கள் தானே. கவனிங்கள், இதெல்லாம் சடங்கு, பயம். ஒரு காரியத்தை கர்த்தர் கேட்டார் என்றால் தெளிவாய் பதில் சொல்ல வேண்டும். விரும்புகிறாயா? விரும்புகிறேன். பரவாயில்லை, அதற்கு அர்த்தம் இல்லை. பரவாயில்லை என்றால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் பெட்டரா இருக்கே,
அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வர வேண்டும். திரும்பி கேட்பேன், வலி இருக்கிறதா இல்லையா? பரவாயில்லை அம்மா, வலி இருக்கா இல்லையா? இல்லை, அதுதான் சரியான பதில். இல்லை என்றால் கொஞ்சம் இருக்கிறது, அது சரியான பதில். பரவாயில்லை என்ற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை. ஆதலால் ஸ்திரீகளே, பரவாயில்லை விட்டு விடுங்கள். உங்க கல்யாணம் எப்படி இருக்கு? பரவாயில்லை. பார்த்த மாப்பிள்ளை எப்படி இருக்கா? பரவாயில்லை. சொல்லி பாருங்கள், மாப்பிள்ளை ஓடி விடுவார். பார்த்த பொண்ணு எப்படி? பரவாயில்லை. பரவாயில்லை. ஆண்டவர் பரவாயில்லைக்கு வரவில்லை. சரியா இல்லை என்றால் இல்லை, சரியாக வேண்டுமா? வேண்டும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். இந்த கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கண்டார். அவருடைய வயதை விட அதிகமான வயது பெற்ற வியாதி. கர்த்தருக்கு எப்படி தெரியும்? வியாதியஸ்தன் பிறப்பதற்கு முன்னே அவனை தெரியும். அப்படிப்பட்டவருக்கு வியாதி வந்த எந்த வருடமும் நேரமும் கிழமையும் தெரியும். அவருக்கு எத்தனை வருடம் என்றும் தெரியும். வெகு காலம் என்பதின் அர்த்தம் அவருக்கே தெரியும். இந்த காத்திருக்குதலில் இருந்த கேள்விகள் அவருக்கு புரியும். நான் எல்லாரோடும் வியாதியஸ்தனாய் 38 வருடம் கிடந்தால் பரவாயில்லை, அதான் அது பரவாயில்லை. ஆனால் இங்கு பரவாயில்லை என்ற நிலைமை போய்விட்டது. என் கூட இருந்தவர்கள் எல்லாம் போயே விட்டார். அப்படின்றா சில நேரம் பாருங்க, நம்ம கூட இருக்கிறவர்கள் முன்னேறும் பொழுது அவர்களோடு இருப்பது நமக்கு பிடிக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் முன்னேறுவதே பிடிக்காது. சோம்பின உறுப்போடும் வியாதியோடும் கண்ணில்லாதவர்களோடும் சப்பானிகளோடும் இருப்பது பிடிக்கும். ஏனென்றால் நான் இருப்பதை போல் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இன்னைக்கு சபையிலே சில விஷயங்கள் மாற்றம் அடையும் பொழுது சிலருக்கு பிடிப்பது இல்லை, எல்லா சபையிலும். ஏனென்றால் மாற்றங்கள் அசௌகரியங்களை உண்டாக்கும். கலக்கங்கள் அப்படிப்பட்டதுதான். ஒரே மாதிரி இருப்பது சிலருக்கு பிடிக்கும். டச் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிக்கிறது, என்னுடைய நட்புக்கு ஏற்றா போல அஸ்திபாரங்கள். அவரும் பாவம் செய்கிறவர், நானும் பாவம் செய்கிறவள், அதனால் நாங்கள் நட்பிலே கலிகூர்ந்திருக்கிறோம். அவரும் புறங்கூறுவார், நானும் புறங்கூறுவேன். அவரும் போய் பேசுகிறார், நானும் போய் பேசுகிறேன். அங்கே பிரச்சனை இல்லை. யாரோடு இணைய முடியாது என்றால் போய் பேசாதவர்களோடு போய் பேசுகிறவர்களோடு இணைய முடியாது. ஏனென்றால் அது ஒரு சவால், மாற வேண்டும். இன்னைக்கு சபையில் இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கலக்கும்படியான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். சில கலக்குதல்களை கொண்டு வந்தாகிலும் சிலரை போக வைக்கிறார். ஆனால் இதை பார்த்து கொண்டே இருந்த ஒரு மனுஷனுக்கு பழகிவிட்டது. எது பழகிவிட்டது? தோல்வி, விரக்தி, புறக்கணிப்பு, ஏமாற்றம் பழகிவிட்டது. பார்த்து பார்த்து மனம் சலித்து போனான். எத்தனை முறை தேவதூதன் இனி வந்தாலும் என்னை குளத்திற்குள் கொண்டு போய் விடுவதற்கு வசனம் ஒருவரும் இல்லை. இன்னொரு முக்கிய விஷயத்தை சொல்லுகிறேன். எத்தனை வியாதியஸ்தர்கள் எத்தனை வியாதியஸ்தர்களோடு சௌகரியமாய் இருந்தாலும் உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஒத்துக்கொள்ள முடிகிறதா உங்களால? எவ்வளவுதான் கூட இருந்தாலும் உதவி செய்ய முடியாது. கூடவே இருந்து ஆறுதல் வார்த்தையை பேசிக்கொள்ளலாம். என்னவோப்பா, நமக்கு வந்தது அவ்வளோதான், வாழ்க்கையில் விட்டுரு, முடிகிற வரைக்கும் இங்கே இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆறுதலாக இருப்போம். பார்த்து பார்த்து பேசி இருப்பார்கள். திடீரென்று பார்த்து பேசினவர் இல்லை என்றால் முந்தி இறங்கி விட்டார். இதை பார்த்தவருக்கு எப்படி இருக்கும்? அவர் முந்தி இறங்கினதை பிடிக்காது. என்ன தைரியம் இருந்தால் எனக்கு முந்தி போய் இறங்குகிறான், என்னை இறக்கி விடக்கூடாது, முடியாது. என்னை கவனிங்கள், எவ்வளவுதான் கூட இருந்து ஆறுதல் பேசினாலும் உதவி செய்ய முடியாது. கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. இந்த கர்த்தர் சடங்கையும் சத்தியத்தையும் பிரிக்கிற காரியங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எது உங்களை சௌகரியப்படுத்தினதோ அதை அசௌகரியப்படுத்துகிற சவாலை சந்திக்க அழைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள சந்தர்ப்பங்களை கொடுக்கிற தேவன். இந்த சூழ்நிலையில் தான் ஒருவனை அவர் சந்தித்த பொழுது அறிந்து அவனை நோக்கி, என்னை கவனிங்கள், அறிந்து அவனை நோக்கி, அப்படி பிரியுங்கள். வியாதிஸ்தன் என்று அறிந்து என்றால் வெறும் வியாதி மட்டுமல்ல, அது மனதில் வந்த வியாதியும் கூட. மன நிலைமையில் மாத்திரமல்ல, எண்ணங்களில் வந்த வியாதியும் கூட.
மாற்றங்களை சந்திக்க விரும்பினாலும் சந்திக்க முடியாத நிலைமை. ஆதலால் மாற்றங்களை பெற்றுக்கொண்டவர்களோடு இருக்கவும் விரும்ப முடியாத நிலைமை. இதுதான் விரக்தியின் உச்சகட்டம். அவன் சொன்னான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இன்னைக்கு அன்பு ஜனமே கவனிங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆறுதலாய் சௌகரியமாய் பழகுகிற எவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவர்கள் உங்களோடு சேர்ந்து ஆறுதல் அடைகிறார்கள். எதனால்? உங்களுக்கு இருக்கிற ஒரு குறைவு அவர்களுக்கும் இருக்கிறது. கவனிங்கள், இது எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி வருகிற காரியங்கள் தான். இது குழந்தையாகட்டும், கல்யாணமாகாத நிலைமையாகட்டும், பணமற்ற நிலைமையாகட்டும், பாவத்தின் கட்டுகளாகட்டும், வியாதிகளாகட்டும், சிலரோடு இருப்பதில் சௌகரியமாய் இருப்பார்கள். ஆனால் இந்த சௌகரியமாய் இருந்தவர்கள் கூட உதவி செய்ய முடியாத நிலைமை கொடுக்கப்படும் போது, கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவரை சந்திக்கும் பொழுது கேட்க விரும்புகிற காரியம், விரும்புகிறாயா? எதை விரும்புகிறாய்? சொஸ்தமாக விரும்புகிறாயா? அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்க விருப்பம் உண்டா? இல்லை என்றால் உன்னோடு கூட ஆறுதலோடு இருக்கிற வியாதியஸ்தர்களின் நட்பைத்தான் விரும்புகிறாயா? இல்லை என்றால் சொஸ்தமடைய விரும்புகிறாயா? எதை விரும்புகிறாய்? கவனிக்கிற தேவ ஜனமே நன்றாக கவனிங்க. சில பேர் ஜெபங்களிலே ஒரு விருப்பம் உண்டு. என்ன விருப்பம்? இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை, அப்படியே போகட்டும். சேஞ்சஸ் ஆர் நாட் நீடட். இப்படியே போனா போதும். ஒரு அசைவை கொடுக்கும் பொழுதே விரும்ப மாட்டார்கள். எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, சரீர நிலைமையின் தேவையும் சரி, நம்முடைய மனநிலைமையில் வருகிற அமைப்பும் சரி, இப்படித்தான் செயல்படுகிறது. ஆனால் இயேசு வந்து ஒரு அசைவை கொடுக்க விரும்பின போது தண்ணீரை கலக்க வரவில்லை, ஒரு மனுஷனுடைய ஆவியையே கலக்க வந்தார். ஐயோ, இங்கே ஒரு குளம் இருக்கிறது என்றால் அதை கலக்க தேவ தூதன் போதும். ஆனால் ஒரு மனுஷனுடைய குணம் இருக்கிறதே, அதை கலக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் தான் இறங்க வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ள மனநிலைமைகள் மாற்றமடைய வேண்டும். ஆமென். இதெல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டதற்கு காரணம், ஒரு மனுஷன் தன் தோல்வியின் உச்சகட்டத்திற்கு வரும் பொழுது ஒருவரும் உதவிக்கு இல்லை என்பதை அறிக்கை செய்கிறானே, அந்த கட்டத்தில் தான் இயேசு நிற்கிறார். நீங்கள் நினைக்க கூடாது, நாங்கள் எல்லாம் பல வருஷம் அப்படியே இருக்கிறவங்க, அவங்களும் அப்படியே இருக்கிறார்கள், நானும் அப்படியே இருக்கிறேன், நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம், மாற்றமே இல்லை, ஒரே இடத்தில். ஆனால் விஷயம் எப்பொழுது மாற்றத்திற்கு வர வேண்டும்? கூட இருந்தவர்கள் முன்னேறும் போது. இப்ப சபையில் சில காரியங்களை கர்த்தர் அசைத்து அசைத்து சிலரை மாற்றுவார். ஏன் மாற்றுகிறார்? அப்படி ஆகிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். பார்த்து வெறுப்படையக்கூடாது, எதிரியாக்க கூடாது. என்னோடு இருந்தவர்கள் நன்றா இருக்கிறார்களே, முன்னேறி சென்று விட்டார்களே என்று வெறுப்படைய கூடாது. கர்த்தருடைய தொடுதலால் நானும் மாற்றமடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் அந்த நிலைமையில் தான் அவனை சந்தித்தார். ஏனென்றால் அவனுக்கு வெறுப்பும் விரக்தியும் இருக்கிற நிலைமை. நான் போக வேண்டுமா போக கூடாதா என்பது கேள்வி அல்ல. நான் போகுவதற்கு முன்பாகவே எனக்கு முந்தி ஒருவன் இறங்கி விடுகிறானே, அந்த நிலைமை எனக்கு இல்லையே. அது மாத்திரமில்லை, என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இயேசு அவனை நோக்கி சொன்ன வார்த்தை, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமென். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத ஒன்றை நடக்க வைக்கவே இயேசு வந்தார் என்றால், அவர் பேசும் பொழுதே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மாற்றம் அவசியம். நான் பார்த்த காரியங்கள் அல்ல, இப்பொழுது நான் பார்க்காத ஒன்று குறுக்கே வந்திருக்கிறது. ஆமென் என்று சொல்லி நான் பார்த்த காரியங்கள் அல்ல இப்பொழுது. என்னை கவனிங்கள், தொடர்ந்து பார்த்த விஷயங்களையே பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு அசௌகரியம் உண்டாகிறது என்றால் கர்த்தரால் வருகிற அசௌகரியங்கள். அதுதான் வழி என்று நினைக்காதே. கர்த்தர் பேசினால் வழி இல்லாத இடத்திலும் வழி உண்டாகும். அதுதான் ஆண்டவரால் வருகிற சத்தியத்தின் விடுதலை. ஆமென்.
நான் இப்படி கலக்கப்படும் போது போய் இறங்கினால்தான் என்ற நிலைமையில் இருந்தேன். 38 வருட வியாதியில் என் மனநிலைமையில் என்னோடு நட்பில் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறார்கள். காரணம், எனக்கு முந்தி போகக்கூடிய பலனை பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் என்னை கொண்டு போய் இறக்கி விடுவது இல்லை. ஏனென்றால் அந்த நிலைமையில் அவர்கள் இருக்க விரும்பவில்லை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறது? நாமே ஏங்க சுகத்தை பெற்றவங்க திருப்பி மண்டபத்தில் உட்கார மாட்டாங்க. ஐயோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மண்டபம் என்றால் என்ன? கலாச்சாரம், சடங்காச்சாரம். தேவ தொடுதலை பெற்று இரக்கத்தை பெற்றவர்கள் மண்டபத்தில் உட்கார மாட்டார்கள். ஆமேன் சொல்லிவிடு. நட்பெல்லாம் போய்விட்டது அங்கே என்று சொல்லாதிருங்கள், அங்கே எழுப்புதல் வந்து விட்டது. ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அசைவை பெற்றவர்கள் அசைந்து கொண்டே இருப்பார், அசைத்து கொண்டும் இருப்பார். பக்கத்தில் இருக்கிற ஆள் ஏன் இப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் என்று கேட்கக்கூடாது. அவர்கள் கேட்கிற விதம் அப்படி. சில விஷயங்கள் மாற்றத்துக்குள் வந்துதான் ஆகும். ஏமே நான் யோசிக்க கூடாது, ஐயோ என் கூட சௌகரியமா இருந்த ஒரு ஆள் முன்னேறி போய்விட்டாரே, போய்விடுவார். ஏனென்றால் மண்டபம் அவருக்குரியது அல்ல. ஆமே சுகத்தை பெற்றுக்கொண்டு யாராவது மண்டபத்தில் உட்காருவார்களா? அதுவரை தான் அந்த கூட்டம் சௌகரியமா இருந்தது. ஆனால் ஆண்டவர் தொட்டு விட்டார் என்றால் அதற்கு பிறகு அந்த கூட்டம் சௌகரியமா இருக்காது. கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். முன்னேறி போகிறவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதிருங்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அவளுக்கு கொடுத்த இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். அன்று வந்த வித்தியாசங்கள் அப்படிப்பட்டது. ஏனென்றால் ஒரு மனுஷன் சாதிக்க முடியும் என்ற நிலைமையை கூட தோற்கடிக்கவே தேவன் அதை அனுமதித்தார். இந்த 38 வருட வியாதியஸ்தனை அறிந்து ஏன் கர்த்தர் கண்டு பேச வேண்டும்? அப்படிப்பட்ட இடத்தில் தான் கிருபை ஜெயித்தது என்று உலகம் அறியும். ஒரு மனுஷனுடைய எண்ணங்களுக்கே முடிவு வந்த நேரம், படுத்திருந்த அவனை அப்படின்னா எல்லாமே படுத்து விட்டது. உண்மைதானே? எண்ணங்களில் எடுப்பதில் இல்லை, உணர்வுகளில் எடுப்பதில் இல்லை, எதிர்பார்ப்பிலும் எடுப்பதில் இல்லை. என்ன எதிர்பார்த்து என்ன ஆக போகிறது? நான் போக மாட்டேன். ஒன்று போக வேண்டும் என்று நினைத்தாலும் படபடன்னு ஓடிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் ஓட்டப்பந்தயம். கதை கேட்கும் அநேகருடைய கண்கள் பழி நன்றை கவனிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காமல் போன ஒரு ஓட்டப்பந்தயத்தின் கதை என்ன என்றால், நான் சிறு வயதில் இருந்த பொழுது முதல் முறையாக ஓட்டப்பந்தயம் என்றால் என்ன என்று அனுபவித்த முதல் கட்டம். என் கூட எல்லாம் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வளவு உயரத்தில் தான் இருந்தோம். ஆனால் என்ன விந்தை என்றால், நம்முடைய வாத்தியார்கள் விசிலை வைத்திருப்பார்கள். எனக்கு ஆச்சரியம், ஸ்டார்ட் என்று சொன்னால் போதாதா, அடிப்பாங்க ஒரு விசில். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏனென்றால் படபடப்பாக நான் முதலாவது ஓட வேண்டும் என்ற தீவிரத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அடித்த அடியில் நான் அங்கேயே விழுந்து விட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கொண்டுதான் இருந்தேன். பிறகுதான் பார்க்கிறேன் முக்காலும் அப்படியே விழுந்து கிடக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஓடி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். நான் வாழ்க்கையை சொன்னேன், இனி ஓடுவதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, பல வருடங்கள் கழித்து பள்ளிக்கூடத்தில் இன்னொரு ஓட்டப்பந்தயத்தில் நாம் இப்பொழுது பலன் பெற்றிருக்கிறோம், மனதைரியத்தில் இருக்கிறோம், ஓடலாம் என்று நினைத்தேன். ஓடிக்கொண்டும் இருந்தேன். என்ன ஆச்சரியம் என்றால், இந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிற பலனை நான் பார்க்கும் பொழுது நான் என் முழு பலனையும் திரட்டித்தான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு சப்தம், தட 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 தட. என்ன என்றால், என்னை விட குண்டான ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தார். எனக்கு அந்த பலன் புரியவே இல்லை, இன்று வரையும் புரியவில்லை. ஆண்டவரை, நானும் தானே பலத்தோடு ஓடுகிறேன், அந்த பெண் லகுவாக என்னை தாண்டி ஓடிவிட்டார். நான் சொன்னேன், ஓட்டப்பந்தயத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படித்தான் அநேகர் ஓடுகிறோம் இன்றும் பக்தியிலே. 5 நாள் உபவாசத்தை ஜெபிக்கிறவர்களை தாண்டி 15 நாள் ஒருவர் ஓடிக்கொண்டிருப்பார். நாம் விழுந்த இடத்தில் ஒருவர் நின்று கொண்டிருப்பார். நாம் சோர்வடைகிற நேரத்தில் ஒருவர் பலனடைந்திருப்பார். எப்படி இப்படி நாம் ஜெயிக்க முடியும்? என்னை போல இருந்த ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர் ஓட்டத்தை கண்டு எனக்கு பெருமை இல்லை, பொறாமை தான் வருகிறது. என்னை போல இருந்த ஒரு ஆள் என்னை விட ஓடுகிறாரா? அதே வயது, அதே கிளாஸ்,
ஆனால் பலனில் வித்தியாசம். எனக்கும் வியாதி இருக்கு, என்ன கொஞ்சம் வருஷத்துல வித்தியாசம். நான் தான் சீனியர் மோஸ்ட், ஆனாலும் ஜூனியருக்கும் வியாதி இருக்கு. எத்தனை பேருக்கு அது ரொம்ப சந்தோஷம். அப்போ போகிற ஜூனியர் பயந்து போப்போம், நம்ம விட சீனியர் மோஸ்ட் எப்படி இருப்பாரோ. சீனியர் மோஸ்டாக தான் இருந்தார், ரொம்ப ஒஸ்டாக இருந்தார் சீனியர். அப்போ அதை பார்த்த ஜூனியருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அப்பா இந்த கம்பெனியில் நமக்கு பிரச்சனையே இல்லைப்பா. ஏன்னா போட்டி போட யாரும் இல்லை. பாருங்க, ஒருவரை ஒருவர் போட்டியிட முடியாத, பலனில் சிறக்க காட்ட முடியாத ஒரு கூட்டம் ஒன்றாக இருக்கிறது என்றால் மிக சௌகரியமாக இருப்பார்கள். சடங்காச்சாரம் கர்த்தர் அனுமதித்தது. ஆனால் சிலர் முந்தி போக விட்டதற்கு காரணமும் சடங்காச்சாரம். ஏனென்றால் செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டுமே, உன்னை விடவும் சாதிக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டுமே. அதையும் பார்க்க வைத்து தோற்க வைத்தார். அந்த நிலைமையில் தான் விரும்புகிறாயா என்றும் கேட்டார். விரும்புகிறாயா? சொல்லுங்க சத்தமாய், விரும்புகிறாயா? பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வேற விதமாய் கேட்டு விடாதீர்கள். விரும்புகிறார். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், கணவன் மனைவி மட்டும் அந்த விருப்பத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லுங்க. இந்த விருப்பம் என்றாலே வல்லமைக்குரிய வார்த்தை. ஆமேன். ஐயோ, நான் ஒன்றை சொல்லுகிறேன், விரும்புகிற ஆளை சாகடிக்கவே முடியாது. அதாவது சாத்தான் சாகடிக்க முடியாத ஒரு காரியம் விருப்பம். ஆமேன். ஒரு மனுஷனுடைய வியாதியில் அவனுடைய ஆவி அவனை தாங்குகிறது. ஆனால் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆவியில பலன் இல்லாத ஆட்கள் சரீரத்தில் நன்றா இருந்தால் அப்படியே போய் விடுவார். பார்த்திருக்கிறீங்களா? சில பேருக்கு வியாதியே வர வேண்டாம், வந்து விடுமோ என்று நினைத்தாலே போய் விடுவார்கள். சில பேருக்கு விபத்தை வர வேண்டாம், ஐயோ போகிற வழியில் நான் போயிட்டு நான் என்ன பண்றது, அதற்கே செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வியாதியிலே ஒரு மனுஷனுடைய ஆவி பலனா இருக்கும் என்றால் அவர்கள் வியாதியை மேற்கொள்ளுகிறார்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆனால் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னா மருத்துவர்களாலேயே தாங்க முடியாத விஷயம். எப்பா நீ நல்லாயிடுவே நல்லாயிடுவேன் சார். ஆட போங்க சார், நீங்க கொடுக்குற வைத்தியத்தை பார்த்தா நான் நல்லா வர மாதிரியே தெரியல. அதனால தான் மருத்துவர்களுக்கும் பயங்கர சவாலாக இருக்கிற காலங்கள். ஒரு மனுஷன் பாவம் எத்தனை முறை மருத்துவம் பார்த்தாலும் எத்தனை செய்தாலும் அவருக்கு வியாதி சுகமாகவே இல்லை. அவர் போய் டாக்டர் இடத்துல சொல்லியிருக்கிறார், டாக்டர் நீங்கள் கொடுக்குற மாத்திரையெல்லாம் வேலையே செய்ய மாட்டேங்க, ஒரு மாத்திரை வேலை செய்யலையா, என்ன சார் வைத்தியம் பார்க்குறீங்க? டாக்டர் சொன்னார், எல்லா மாத்திரையும் போட்டார். முன்னாடி கலர் கலராக இருந்தது, உனக்கு எந்த கலர் பிடிக்குமோ எடுத்துக்கோ, ஏன்னா எப்படியும் வேலை செய்ய போகிறது, பிடிச்சேதாவது சாப்பிடுப்பா அப்படின்னா விருப்பம். விருப்பம் இல்லை என்றால் வியாதிக்கு சொஸ்தமும் இல்லை. விரும்புகிற காரியத்தினால் தான் வாழ்கிறோம். ஆமென் என்று சொல்லுங்கள். விருப்பம் நம்பிக்கைக்கு உரியது. அதனால் தான் ஆண்டவர் கேட்கும் பொழுது என்னால் கூடும் என்று நம்புகிறாயா, நான் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா, அதை போலவே நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்றால் உனக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் நடக்கும். விருப்பம் எதை காட்டுகிறது? விசுவாசத்தை காட்டுகிறது. எந்த சூழ்நிலையும் தாண்டி விருப்பம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி அல்ல, இங்கே இது விசுவாசத்தின் விருப்பம். அப்படின்னா குளத்தில் இறங்கினால் தான் சொஸ்தமாவேன் என்ற நிலைமை இனி இல்லை. நான் நின்று சொல்லுகிறேன், நம்புகிறாயா? என்னை கவனிங்கள். இந்த ஒரு விஷயத்தில் வருகிற ஒரு ட்விஸ்ட் என்று சொன்னால், திருப்பம் என்று சொன்னால், இதுதான் இயேசுவால் கொடுக்கப்படுகிற திருப்பங்கள். ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்ல முடியுமா, 38 வருஷம் நடக்கவே இல்லை அப்படி என்றால் போகக்கூடிய பலனற்றவன், படுத்திருந்தவன், மற்றவர்களைப் போல முயற்சி செய்ய முடியாதவன். ஏனென்றால் அவர்கள் இறங்குகிற அளவிற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். இவனால் இறங்கக்கூட முடியவில்லை. அதனால் தான் சொன்னான், என்னை இறக்கி விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் முயற்சித்தே தோற்றவன், எனக்கு முந்தி இறங்குகிறவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்னை இறக்கி விடக்கூட ஒருவரும் இல்லை. இந்த சூழ்நிலை தான் தேவ ஜனமே நன்றாய் கவனிங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலன் முற்றிலும் உங்களை கைவிடும் பொழுது, நீங்கள் நம்பி இருந்த உறவுகள் கைவிடும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு உதவ முடியாமல் போகும் பொழுது, இயேசு வந்து நின்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்கள் சூழ்நிலையை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உங்கள் மரித்த நிலைமையை அவர் மாற்றக்கூடியவராய், கல்லறையிலிருந்து உங்களை எழுப்பும்படியாய் பேசுகிற வார்த்தை.
அதனால்தான் அவன் எழுந்திரு என்று சொன்ன உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. ஆமே, என்ன வல்லமையான வார்த்தையா இருக்கும். எழுந்திரு என்றால் அவர் எழுப்பவில்லை, அவனை எழுப்பக்கூடிய வார்த்தையை பேசினார். ஆமே, இந்த வார்த்தை அவனுக்குள் ஜீவனாகி இறங்கவே முயற்சிக்காமலேயே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டது. இதிலே முயற்சி வேண்டாம், விசுவாசம் போதும். இந்த ஆண்டவர் அப்படித்தான் பேசுகிறார். சிலர் முயற்சித்து முயற்சித்து தோற்றீர்கள், தோற்ற கூட்டத்தில் சௌகரியமாயும் இருக்கிறீர்கள். ஜெயிக்கிறவர்களை உங்களுக்கு பிடிக்காது, அதுதான் உண்மை. ஆனால் கர்த்தர் அந்த தோல்வியில் வந்து நின்று எழுந்திரு என்றால் வழக்கமான முறைமைகள் அல்ல, அது வழக்கத்திற்கு மாறான முறைமை. ஏமே, நீ முயற்சிக்க வேண்டாம், எழுந்திரு. அப்படி என்றால் இருக்கிற இடத்திலேயே நீ எழுந்திருக்க போகிறாய். ஏமே, கொஞ்ச தூரம் போயல்ல, இறங்கி அல்ல, பிறகு எல்லாரை போல் நானும் பெற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. என் இயேசு இறங்கினபடினா நான் எழுந்தேன் என்று சொல்லுகிற சாட்சி இந்த மனுஷனுக்கு உண்டானது. ஹல்லேலூயா. இந்த தேவ ஜனத்தை அசைக்கிற ஒரு கலக்குதல் அவ்வப்பொழுது அல்ல, என் தேவன் நிரந்தரமாக நமக்குள் கொண்டு வர விரும்பி இந்த அஸ்திபாரங்களை அசைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சவாலை சந்திக்கிற பயம் இது எனக்கும் சேர்த்தே வருகிறது. ஏனென்றால் காலங்களில் பார்த்த காரியங்கள் நம்மை அப்படியே படுக்க வைத்திருக்கிறது. பல வருடங்கள் பார்த்து பார்த்து தோற்ற விஷயங்கள் முயற்சியையே விட வைத்திருக்கிறது. அதனால்தான் இயேசு கேட்டார், விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படினால் அவனுக்குள் அந்த விருப்பம் இன்னும் சாகவில்லை. அவன் சொன்னான், என்னால் முடியவில்லை, என்னை கொண்டு போகவும் ஒருவரும் இல்லை. இயேசு சொன்னார், எழுந்திரு. அப்படின்னா உனக்கு விருப்பம் இன்னும் சாகவில்லை. ஏமே, உன் சூழ்நிலை செத்திருக்கிறது. உன் நண்பர்கள் உன்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள். குலத்தில் அசைக்கப்படுகிற காரியங்கள் வந்தால் உன் வாழ்க்கை அசைக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் கேட்டா, விரும்புகிறாயா? அப்படி என்றால் சொஸ்தம் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, சரித்திரத்தையே மாற்றுகிறது. ஆமே, சொஸ்தமானவர்கள் மண்டபத்திற்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களால் கூட உதவ முடியவில்லை. எப்பொழுது குளம் கலங்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. என்னை கவனிங்கள், உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கு கூட எப்பொழுது உங்கள் நேரம் என்று தெரியாது. ஆமே, உங்கள் நேரம் எப்பொழுது என்று அவர்களுக்கே தெரியாது. கூடவே இருக்கிறார்கள், நன்றாய் கவனிங்கள், கூடவே இருக்கிறார்கள், உங்கள் நேரம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை கண்டு கேட்கிறார் என்றால் உங்களுடைய நேரம் அவர் கரங்களில் இருக்கிறது. உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. ஆமென். ஆதலால் அவர் பேசுகிறதற்கு மாத்திரம் செவி கொடுக்கிற தேவஜனம் எழுந்திருக்கிறார்கள். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 38 வருட வியாதி ஒரு மனுஷனை எழும்ப பண்ணுமா? அதற்கு எழும்ப பண்ண வல்லமையே இல்லை. ஆனால் என் ஆண்டவர் எழுந்திரு என்று சொன்னார். 38 வருட வியாதி கீழ்ப்படிந்து விலகித்தான் ஆகிறது. ஆமென் என்று சொல்லிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றால் உனக்கு உதவி செய்ய எவரும் அவசியம் இல்லை. இது எப்படி இருக்கு? ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. எதற்கு வேண்டும்? உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவசியம் இல்லை. ஆமென், ஆமென். இந்த மனநிலைமைக்கும் இந்த மனநிலைமைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இல்லை. இது பரவாயில்லை, இல்லை. இதுதான் நன்றாக வந்த ஒரு பதில். உதவி செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லை என்ற குளத்தில் விடுகிறதுக்கு தான் உதவி அவசியம். கத்த தொடுவதற்கு உதவி அவசியங்கள் இல்லை. கத்த தொட்டால் உதவி அவசியம் இல்லை. ஆமென் என்று சொல்லுங்கள். கத்த தொட்டால் உதவி அவசியம் இல்லை. ஏனென்றால் உதவி செய்கிறவர் அவர் ஒருவர் தான். சொன்னால் உதவி வந்து விட்டது. கரங்களை தட்டி ஆமென் என்று பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம், ஆமென் என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஆமென். நிறைய காரியங்கள் பரிமாணங்கள் பிரியும். இங்கே கர்த்தர் உதவினால் உதவிக்கு முற்றுப்புள்ளி வந்தது என்ற அர்த்தம். இதற்கு மேல் உதவ வேண்டிய அவசியங்கள் யாருக்கும் இல்லை. தேவன் உதவி செய்தால் அவர் ஒருவராகவே உதவி செய்ய வல்லவர், தனி ஒருவராய் உதவி செய்ய வல்லவர். அப்படின்னா இன்னொரு உதவி அவசியம் இல்லை. இந்த கர்த்தர் அப்படி உதவி செய்கிறவராய் வந்து நின்றபடினால் எழுந்துரு. அது மாத்திரமல்ல, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை. எப்படி நடக்க முடியும் ஆண்டவரே? இவ்வளவு நாள் படுத்திருந்தேன், அதெல்லாம் பேச்சு இல்லை. நடை, உன் படுக்கை நீ எடுத்துக்கொண்டு நட. அப்படி என்றால் இந்த படுக்கையோடு திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லி நட. இனி என்றால் இந்த மண்டபத்திற்கு நீ வரவே மாட்டாய். ஆமென்.
உன் படுக்கையை நீ எடுத்துக்கொண்டு. ஏன்னா அதை பார்க்கிற ஆள் கூட இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது. ஏது அந்த ஆள் படுத்த படுக்கல, அந்த ஆள் படுத்த படுக்கல, 38 வருஷம் வியாதியாக்கும் படுக்கையை பாரு எப்படி இருக்கு. சடங்காச்சாரங்களுக்கு இடமில்லை. என்ன ஆயிற்று, எப்படி ஆயிற்று, எப்படியெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? ஓஹோன்னு இருந்தவர்களை சொல்லுவீர்கள். 38 வருஷம் வியாதிக்கு ஒரு படுக்கை எடுத்து ஃப்ரேம் போட்டு வைக்கிறது இல்லை. படுத்து படுத்து கிழிந்த பாய் பாரு, எவ்வளோ வருஷம் படுத்திருந்தா அப்படி ஆயிருக்கும். பாவம், அவசியம் இல்லை. உன்னோடு போய்விடட்டு. அப்படி என்றால் இந்த மண்டபத்திற்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை. இயேசு வந்து எழுப்பினார், உதவிக்க யாரும் வேண்டாம், நீயே எடுத்துக்கொண்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நட 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 என்றால் கர்த்தர் பேசினால் உங்களை தாண்டி, உங்களை தாண்டி உங்களை செய்ய வைக்க வல்லமை உடையவர். எழும்பி நிற்கலாமா? நான் முடிக்க போகிறேன். உங்களை தாண்டி உங்களை செய்ய வைக்க வல்லமை உடையவர் என்று சொன்னேன். ஏமேன் என்று சொல்லுங்கள். ஏமேன் ஏமேன். சடங்குகள் அடக்கி வைத்த இடத்திலே சத்தியம் விடுதலை செய்தது. ஏமேன் சொல்லுங்க. கரங்களை வைத்து, அப்பா நீங்க ரொம்ப நல்லவர் அப்பா. எந்த காரியங்களில் நான் சௌகரியமாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அது பழகிவிட்ட விஷயங்கள், பழகி போன நட்பு, பழகி போன பாவம், பழகி போன கட்டு, பழகி போன சுபாவங்கள் என்னை சௌகரியமாய் வைத்திருக்கிறது. கர்த்தாவே, என் சௌகரியங்களை கலைக்கும்படியாய், அசைக்கும்படியாய் என்னோடு இடைபடுகிற உடைய வார்த்தையை நான் வரவேற்கிறேன் அப்பா. என் குணம் மாறட்டும். சொல்லுங்க, என் குணம் மாறட்டும், என் எண்ணங்கள் மாறட்டும், என் வியாதி மாறட்டும், என் அவயவங்கள் மாறட்டும். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, வெறும் சரீரத்திற்கு மாத்திரம் நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை, ஆவிக்குரிய அர்த்தத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, எதையெல்லாம் தொட்டால் நான் படுத்திருக்கிற நிலைமை விட்டு எழுந்திருந்து நடப்பேனோ அதை செய்யும் என்று கேளுங்கள் பாப்போம். அப்படியே கேளுங்கள் பாப்போம். எதை தொட்டால் நான் படுத்திருக்கிற நிலைமை விட்டு எழுந்திருந்து நடப்பேனோ அதை எனக்கு செய்யும் என்று சொல்லுங்கள். ஹalleluya, ஆமென், ஆமென், ஹalleluya. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஒன்றுமில்லாத கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை ஆண்டவரே வார்த்தைகளால் நாங்கள் விவரிக்க நினைத்தாலும் முடியாத ஆழத்தின் அந்த அன்புப்பா எங்களை இதுவரை அழியாமல் காத்ததையா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்களை அழியாமல் காத்த அந்த அன்பு, எத்தனை வருட வியாதியசன் என்று அறிந்தே கண்ட அந்த அன்பு, கேள்வியை கேட்ட எங்களுடைய
அந்த தேவனுடைய அன்பு இந்த காலை வேளையிலும் எங்களை சந்திக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனை நாங்கள் விரும்புகிறோம் ஐயா, மாற்றங்களை விரும்புகிறோம் ஐயா. ஆண்டவரே, குணத்தில் மாற்றங்களை விரும்புகிறோம், எங்கள் வாழ்க்கையின் எண்ணங்களில் மாற்றங்களை விரும்புகிறோம், நாங்கள் காத்திருக்கிற விதத்தில் மாற்றங்களை விரும்புகிறோம், எங்கள் கலக்குதல்களில் மாற்றங்களை விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. எதை கலக்கினா எங்கள் குணம் மாறுமோ, எதை கலக்கினா எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் மாறுமோ, எதை தொட்டால் எங்களுடைய வாழ்க்கை மாறுமோ, அதை தொடவுமால் முடியும் ஐயா. இந்த காலை வேளையிலே நாங்கள் யோசிக்கிற விஷயங்களை மாற்றி எங்கள் தேவனால் வருகிற யோசனைகளை நிலைநிறுத்தத்தக்கதாய் நிற்கிறவரே, உமக்கு கோடா கொடி நன்றி ஐயா. இனி குளத்தில் இறங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, என்னை ஒருவரும் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் முந்தி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை என் இயேசு சந்தித்து எழுந்திரு என்று சொல்வார் என்றால் என் சூழ்நிலையை விட்டு நான் எழும்புகிறேன், என் குணத்திலே மாற்றமடைய எழும்புகிறேன், என் வாழ்க்கையின் எல்லா டிப்ரெஷனை விட்டு எழும்புகிறேன், வியாதிகளை விட்டு நான் எழும்புகிறேன், தோல்விகளை விட்டு நான் எழும்புகிறேன், என்னை பின்னுக்கு தள்ளுகிற எல்லா யோசனைகளை விட்டு நான் எழும்புகிறேன். எழுந்திர உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்ன இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்தை பார்த்து நான் பேசுகிறேன். அவர்கள் எழுந்திருப்பார்களாக, அவர்கள் எழுந்திருப்பார்களாக. இப்போது எல்லா சடங்காச்சாரத்தின் கட்டுகள் உடையட்டும் ஐயா. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உடையட்டும். என் தேவன் குறுக்கிடும் பொழுது, என் இயேசு குறுக்கிடும் பொழுது, வழியே இல்லாத இடத்தில் கூட வழி பிறக்கும் ஐயா. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள். வனாந்தரத்தில் உனக்காக ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். அவாந்தரத்தில் ஆறுகள். ரோகோ ஷபா ரபாதி ஆந்தரவே ஷந்தே. தொலைக்காட்சியில் இன்டர்நெட்ல பார்க்கிறவர்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அசாதாரணமான வழி உண்டாகட்டும், அசாதாரணமான பதில் வரட்டும். சாதாரண வாழ்க்கை அல்ல, அசாதாரண வாழ்க்கைகள் எழும்பட்டும் ஐயா. இந்த மண்டபத்து, இந்த பெதஸ்தா குளத்து அசாதாரண தொடுதலை பெற்ற ஒரு மனுஷன் உண்டு, ஒரு மனுஷி உண்டு. இயேசுவின் நாமத்திலே எழும்பு. ரோகோ ஷக்கர போரபாதி ஆந்தரவே ஷந்தே. ஓ, அந்த மண்டபங்களின் கலாச்சாரங்களை உடைத்தீரே. இனி நான் எழும்பி போய் இறங்கினாதான் சொஸ்தம் என்று நினைத்த நிலைமையை உடைத்தீரே ஐயா. என் தகப்பன் முடியாதவர்களை முடிய பண்ணினவர், பலனற்றவர்களை பலனாய் மாற்றினவர். ஆண்டவரே, சொஸ்தமடைய விரும்பினால் போதும் சொஸ்தத்தை கொடுத்தவர் ஐயா. ஒரு மருத்துவமும் மருத்துவர்களும் செய்ய முடியாத நிலைமையில் செய்தவர் என் தகப்பன். அப்படிப்பட்ட அசாதாரணத்தின் தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அசாதாரண பதில்களை கட்டவிழ்கிறேன். சாதாரணமாய் அல்ல, அசாதாரண பதில்கள் உண்டாகட்டும், அசாதாரண வழிகள் பிறக்கட்டும், அசாதாரண தொடுதல் உண்டாகட்டும், அசாதாரண பதில்கள் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பெற்றுக்கொள் தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. அசாதாரணமான காரியம் இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன் பிதாவே. உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.